ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட்டாகிற சீரீஸ்ல இது 4:20. எங்கடா பேக் தூக்கிட்டு போறேன்னு தானே யோசிக்கிறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். 5:30க்குலாம் ட்ரெயின்னால அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு லைட்டா ஓட்ஸை மட்டும் தட்டி விட்டு பாய்ஸ் வந்தோன்னே கிளம்பியாச்சு. ஜங்ஷன் வந்ததுமே கையோட பயணச்சிட்ட போய் வாங்கிட்டு இன்னைக்கும் அன்று சதா நண்பர்களே எங்க போட்டு பெரட்ட போறாங்கன்னு ஒரு பயத்தோட போயிட்டு இருந்தேன். நம்ம போற திண்டுக்கல் ட்ரெயின் 10 நிமிஷம் லேட்டா வரும்னு சொன்னனால செட்டிங்கா ஒரு அட்டியை பிடிச்சி உட்காந்துச்சு. அதிகாலை காரணமாக வடக்கன்ஸ்ட மாட்டாம தப்பிச்சிட்டேன் நண்பர்களே. 7 மணி போல முரட்டு குளூர்ல திண்டுக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கினோன்னே கூகுள் மாமாட்ட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வழியை கேட்டதுக்கு அவன் 1 கிலோமீட்டர்னு சொல்ல போற பாதையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப நம்ம அக்கா கடையை பார்த்ததும் காலை உணவு அங்கேயே முடிச்சுட்டு அக்கா கடையில எல்லாம் தரமா இருந்த காரணத்தினால நாளைக்கு வரங்கான்னு சொல்லி செட்டிங் பேசி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்ட நண்பர்களே. போயிட்டு இருக்க வழியில பார்த்தா ராஜன் பாய்ஸ் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு எங்களை பார்த்து அவனுங்க செதனான நண்பர்களே. யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ராஜன் பாய்ஸோட தலைவனே நம்ம கூட தான் வரான்னு. வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோன்னே அடடா கால்பந்து ஆட்டத்தை பாக்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. பார்த்ததுமே கபிலா நானும் போய் கொஞ்ச நேரம் ஆடிட்டு வரேன்னு சொல்ல இது உன் காலம் இல்ல கபிலா சும்மா வந்து உட்காருன்னு கூட்டி போயிட்டானுங்க. அங்க இருந்து கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டு பாய்ஸோட பெஞ்சில் உட்கார்றப்ப பள்ளி பருவத்தோட ஞாபகங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போக ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்தனால ஒரு குட்டி பிரேக் விட்டாங்க. நான் இங்க திண்டுக்கல்ல நடந்த நடுவர் தேர்வுல கலந்துக்கிறதுக்காக தான் நண்பர்கள் வந்து இடைவேளையெல்லாம் முடிஞ்சோன்னா மறுபடியும் பாய்ஸோட கிளாஸ்ல போய் உட்காந்து மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட எடுத்தாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் பிரேக் விட சாப்பிட்டு வந்துட்டு என்ன துங்கிருச்சு பள்ளி பருவத்துல இருக்க மாதிரியே சாப்பிட்டு வந்தோன்னு சொருக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச கால்பந்து வகுப்புனால எந்திரிச்சு உட்காந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண 17 லாஸ் ஆஃப் ஃபுட்பால ஆர்வமா கவனிச்சதுக்கு அப்புறம் கால்பந்தை பத்தியான புரிதல் எனக்கு இன்னுமே அதிகமாச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கால்பந்து ஆடுறவங்களை விட நடுவரோட வேலை தான் ரொம்ப கஷ்டமானது. காலையில 8:30 போல உள்ள போன நண்பர்களே. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. வெளியே வந்ததுமே தெருவா ரூமை தேடி கிளம்பிட்ட நண்பர்களே. ரூமுக்கு போங்கடானா பேய் வீட்டுக்குலாம் போறாங்க. கைனாடா எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அசியான ஒரு ரூமா புடிச்சிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடையை பிடிச்சிட்டு குளிருக்கு அருமையான பொங்கலையும் தோசையும் உள்ள இறக்கிட்டு ஒரு நாள் தானே கபிலா பாத்துக்கலாம் நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஒரு குளிர் குளியலை போட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.